Hi, I am Manimegla Vichirangan. I really feel on top of the world, and I am sure even you all are in the seventh heaven to meet me today through this video. Well, today I am going to do a new topic, that is error correction. நிறைய பேர் கமெண்ட்ஸில் இது எழுதி கேட்டிருந்தாங்க எரர் கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ ஃப்ரம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட, வெதர் இட்ஸ் ஃபார் 10th or 11th or 12th. ஃபார் Samachir it comes for 5 marks, that's for sure. So அது different typesல வரும் errorsனா என்ன எரர் எந்த இடத்துல எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் யூ ஷுட் பி thorough with all the topics. ஆனால் எல்லாரும் எல்லா டாப்பிக்கும் எங்கே தரோவாக பார்க்கறது ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நான் 5 sentences, 5 set of sentences I will take. அந்த 5 errors எப்படி வரும், எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி 5 sentences டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் with different errors நான் தனித்தனி டாப்பிக்காக தனித்தனி வீடியோஸாக கொடுக்குறேன். ஸோ தட் யூ வில் ஃபைண்ட் இட் ஈஸி, கன்ஃபியூஷன் இல்லாமல் படிப்பீங்க. இன்னைக்கு I'll give you a set of sentences and I'll tell the errors. Okay, first set. So though he was hungry but he did not eat. இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஆகுது ஒவ்வொரு எரர் கரெக்ஷன்லையும் வரும். 5 மார்க்ஸில் 1 மார்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சென்டென்சஸ் வருது. That is, here you have to notice one thing, they have used 2 conjunctions. ஒரே சென்டென்ஸ்ல 2 conjunctions. அதாவது though, that is subordinate conjunction, but வந்து coordinating conjunctions. ஏதாவது ஒரு conjunction தான் யூஸ் பண்ணணும், தேவையில்லாம 2 conjunctions யூஸ் பண்ணியிருக்காங்க. So you have to write like this, though he was hungry he did not eat. அப்படி எழுதலாம். அப்படி இல்லைன்னா he was hungry but he did not eat. ஆக மொத்தம் எய்தர் தோ யூஸ் பண்ணணும் இல்லைனா பட் யூஸ் பண்ணணும், ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, வேற கன்ஜங்ஷன்ஸ் ஆஸ் அது மாதிரி கன்ஜங்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இடத்துல கூட 2 கன்ஜங்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க, அது ஒரு மிஸ்டேக். I'll give you 2 more sentences. Though it rains heavily but he does not take an umbrella. இங்க எப்படி கரெக்ஷன் பண்ணுவீங்க? Though it rains heavily he does not take an umbrella. அப்படி கரெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா it rains heavily but he does not take an umbrella. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சென்டென்ஸ், though he is lazy but everyone likes him. Though he is lazy everyone likes him. அப்படி எழுதலாம். அப்படி இல்லைனா he is lazy but everyone likes him. அது மாதிரி எழுதலாம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு ஃபார்ம்ல கேட்பாங்க. இது ஒரு செட்டு. நெக்ஸ்ட், he do not have a music system in his house. இங்க என்ன மிஸ்டேக் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னது கன்ஜங்ஷன்ஸ் பேஸ் பண்ண எரர் கரெக்ஷன். அது செகண்ட், இங்க பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் வித் வெர்ப் அப்படின்னு ஒரு டாபிக் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அந்த டாபிக்கை பேஸ் பண்ணது இது. இப்போ he, she, it அப்படியெல்லாம் வந்ததுன்னா does வரணும், because does is the singular verb. ஆனா they, you, I அதெல்லாம் வந்தா plural verb do வரணும். ஓகே, so இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? he do not have a music system in his house. அப்ப என்ன கரெக்ஷன்? he does not have. இப்போ சப்ஜெக்ட் சிங்குலர் he வந்ததுன்னா இங்க does, D-O-E-S, yes வந்தா சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படி நான் வச்சுக்கோங்க. if the verb has yes then the subject is singular. இது நான் ஏற்கனவே agreement of subject with verbல சொல்லியிருக்கேன். So he does not have a music system in his house. அடுத்தது, she do not cook at home. இங்க என்ன வரும்? she does not cook at home. அடுத்தது, I does not go for jogging. இங்க என்ன வரணும்? I, you, they, we அதெல்லாம் வந்தா plural verb do வரணும். So I do not go for jogging. Next, இதே மாடல்ல இன்னொன்னு, they does not talk with each other. என்ன மிஸ்டேக்? they do not talk with each other. So இது வந்து agreement of subject with verb, அதை பேஸ் பண்ண errors இதெல்லாம்.
ஃபர்ஸ்ட் வந்து கன்ஜங்ஷன்ஸ் பேஸ் பண்ணது, செகண்ட் வந்து அக்ரிமெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் வித் verb. இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த verb தான் வரணும் அது மாதிரி. ஓகே, இப்போ அடுத்தது இதுவும் அக்ரிமெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் வித் verb தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அக்ரிமெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் வித் verb. தயவுசெய்து அந்த வீடியோவை திருப்பி திருப்பி பாருங்க, ஏன்னா நிறைய எரர் கரெக்ஷன் அதை பேஸ் பண்ணி தான் வரும். இது அதுலயும் சொல்லியிருப்பேன், ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர் தனியா வந்ததுன்னா சிங்குலர் verb வரும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது அதை பேஸ் பண்ணி தான் பாருங்க. இங்க every child in the school are given sweets, are given a sweet. இங்க என்ன வரணும், every, each, every வந்தாலே சிங்குலர் verb. ஆனா இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, are யூஸ் பண்ணிருக்காங்க. So every child in the school is given a sweet. அடுத்தது each students were scolded by the teacher. இங்க each student was scolded by the teacher. each, every வந்தா சிங்குலர் verb, அதை நான் வச்சுக்கோங்க. அடுத்தது அதே பேஸ் பண்ணி இன்னொரு சென்டென்ஸ், every boy in the team are given a certificate. என்ன மிஸ்டேக், every boy in the team is given a certificate. So I'm sure you understood these three. அடுத்தது போலாம், fourth type. இங்க இன்னும் சொல்ல விரும்புறேன், இங்க வந்து prefer, I prefer coffee to tea அப்படின்னா என்ன அர்த்தம், I prefer coffee to tea னா எனக்கு காஃபி டீ இந்த ரெண்டை கொடுத்து எது உனக்கு பிடிக்கும்னு கேட்டா I prefer coffee, எனக்கு காஃபி தான் ரொம்ப பிடிக்கும். அப்ப I prefer coffee to tea, TO2. ஆனா நிறைய பேர் than யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் எரர் கரெக்ஷன்ல than வச்சிருக்காங்க. இங்க I prefer coffee than tea. So here it is, I prefer coffee to tea. ஒன்னு நாம வச்சுக்கோங்க, prefer, inferior, superior, senior, junior இந்த 5 வேர்ட் வந்தாலே TO2 தான் வரணும், than வரக்கூடாது. அதை நாம வச்சுக்கோங்க, prefer, inferior, superior, senior, junior வந்தா TO2 will come, not than. அடுத்த எக்ஸாம்பிள், Ram's project work is inferior than Shyam's project work. என்ன வரணும், Ram's project work is inferior to Shyam's project work. அடுத்தது, Imran is a senior than Ram. Imran is a senior to Ram. Okay, next. அடுத்தது, இப்போ எப்பவுமே ஒரு கிளாஸ்ல பேசும்போது கூட பசங்க எப்பவுமே யூஸ்வலா ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, I and my friend went for a movie yesterday ma'am. I and my mother went. எப்பவுமே I வந்து முன்னாடி வரக்கூடாது. அதுக்கு I used to tell them put the donkey at the back. They all will laugh. I வந்து donkey, நம்ம வந்து donkey தான், நம்ம எப்பவுமே பேக்ல இருப்போம். So put the donkey at the back, put the donkey at the back ன்னு சொல்லி நான் வச்சுக்க சொல்லுவேன். So I always comes at the last. இப்போ for example, Ram, I and Veena went for a walk. இங்க வந்து I லாஸ்ட்ல வரணும், Ram, Veena and I. Sometimes I and my mother cooked supper together today. So என்ன கரெக்ஷன் அங்க, my mother and I cooked supper together today. I and my uncle went out for a walk. My uncle and I went out for a walk. So always put the donkey at the back. I should come at the back. இப்போ நான் 5 set of sentences கொடுத்துருக்கேன். 5 செட்ல வந்து ஒவ்வொரு இதுலயும் 3 எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா ஒன்று வந்து கன்ஜங்ஷன் பேஸ் பண்ணது, இன்னொன்று வந்து verb, இன்னொன்று அக்ரிமெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் வித் verb, இன்னொன்று புட் த டாங்கி அட் த பேக், தட் இஸ் ஐன்றது பின்னாடி வரணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எதுக்கு எல்லாத்தையும் ஒன்றா கொடுக்கலன்னா இன்னும் நிறைய இருக்கு எரர் கரெக்ஷன்ல. பட் இது மாதிரி 5 எடுத்து நான் டீல் பண்றேன், ஸோ தட் யூ பி தரோ வித் திஸ். இப்போ இந்த செட் ஆஃப் 5 சென்டென்சஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நல்லா கிளியரா. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்குறேன், யூ ஆல் ட்ரை தட். ஓகே, எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் ஒன், as it rained heavily so we did not go out. Second one, you does not know him. Third one, every vote are important in an election. Fourth one, Sita is a junior than me. Fifth one, my grandmother, I and my brother
Always eat together. I am cocksure that you all would have got everything correct. உங்க எல்லாருக்கும் எல்லாமே கரெக்ட் வந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா ஈஸியா புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஸ்டில் எதனா டவுட்ஸ் இந்த 5 டைப் ஆஃப் சென்டென்சஸ்ல எதனா டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல எழுதி அனுப்புங்க. இப்போ அடுத்த எரர் கரெக்ஷன் வீடியோல I will meet you with another set of new errors. Okay? Till then, take care. Bye bye.